ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காட்டுல நிறைய கிளிகள் இருக்கு. அத ஒரு வேடன் கவனிச்சுட்டு வலை விரிக்கிறான் ஒரு நாள் வந்து. அந்த கிளிகள பிடிக்கிறதுக்காக தானியங்கள்லாம் தூவி. இந்த கிளிகள் ஆசையா பறந்து வந்து அந்த வலைக்குள்ள விழுந்துடுது. இத எல்லாரும் வலைக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் துடிக்குதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்போ அந்த வழியா ஒரு முனிவர் வராரு. அவரு பார்க்குறாரு. இதுங்களெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அப்ப வேடன் கிட்ட கேட்கிறாரு. "இத விட்டுடு. நான் வேணா உனக்கு ஏதாவது செய்றேன். இத விட்டுடு" அப்படின்னு. "இல்ல சாமி, இதுதான் எனக்கு இன்னைக்கு எடுத்துட்டு போய் இதுங்கள வித்தா தான் எனக்கு உணவு" அப்படின்னு அவர் சொல்றாரு. "அந்த உணவு இதுங்கள விக்கும்போது நீ என்ன இது பண்ணுவியோ, அந்த உணவுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். தயவு செஞ்சு அதுங்கள விட்டுடு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனும் வேடனும் விடுவிச்சிடுறான். அப்ப அந்த கிளிகள்ட்ட அந்த முனிவர் சொல்லிட்டு போறாரு. என்னன்னா, "வேடன் விரிக்கும் வலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அது ஒரு மாய வலை. உங்கள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. இது எப்படியோ கொஞ்ச நாள் போகுது. அந்த வேடன் வந்து கொஞ்ச நாள் விட்டுட்டு திரும்பி அதே வழியில வரும்போது நெறைய கிளிகள் அங்க உட்கார்ந்துக்கிறத பார்க்குறான். அவனுக்கு ஒரு ஆசை. சரி, இன்னைக்கு இந்த தடவ வலை விரிச்சு பார்ப்போம். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். முனிவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வலை விரிக்கிறார். வலை விரிச்சு தானியங்கள போடுறாரு. அப்ப அந்த கிளிகள் அத கவனிச்சிடுது. வேடன் வந்துட்டான், வலை விரிக்கிறான், நாமெல்லாம் மாட்டிப்போம். யாரும் அந்த வலைக்குள்ள போகாதீங்க அப்படின்னு சொல்லுது. உடனே வேடனுக்கு பெருத்த ஏமாற்றம். ஐய்யயோ! கிளிகள் இன்னும் மறக்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலைய எடுத்துட்டு போயிடுறான். திரும்பி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அதே மாரி வரும்போது, வலைய விரிக்கும்போது அதே தான் அந்த கிளிகள் சொல்லுது. உடனே அவனுக்கு புரியுது. ஐய்யயோ! இது நம்ம ஏமாறாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சு அதே மாரி கொண்டு வந்து வலைய விரிக்கிறான். தானியத்த தூவுறான். தூவிட்டு, இதுங்க என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறான். அதே மாரி அந்த கிளிகள் சொல்லுது. வேடன் வந்து வலைய விரிக்கிறான். யாரும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சொல்லிக்கிட்டே வந்து அந்த தானியத்துல உட்காந்து எல்லாம் தானியத்த சாப்பிட ஆரம்பிக்குது. வலையில மாட்டிக்குது. அப்பதான் அந்த வேடனுக்கு புரிஞ்சுது. "சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளைகள்" அப்படின்னு. அதாவது அதுங்க வந்து சொல்லுங்க தான். ஆனா அதுங்களுக்கு போய் அதுல உட்காரக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை ஆற்றல் அதுங்களுக்கு இல்ல. அப்பதான் அந்த வேடனுக்கே புரிஞ்சுது. நாமளும் அப்படிதான். நெறைய நல்ல விஷயங்கள கேட்போம், படிப்போம், பார்ப்போம். ஆனா அது மனசுல ஒரு 2